டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். அந்த டைப் 1 டயபெட்டிஸில் வந்து இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி இல்லை இன்சுலின் சஃபிஷியன்சி இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேங்க்ரியாஸ்லேருந்து நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாலே இட்ஸ் அ டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இல்லை சார், இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாலே இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதில் வந்து நமக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து மெடிகேஷன்ஸ், ஓரல் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து இன்சுலின் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டயபெட்டிஸில் ஒரு சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, பேங்க்ரியாஸை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பேங்க்ரியாஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த சர்ஜரிக்கான காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம், 30 lakhs கிட்ட வருது அந்த சர்ஜரியோட காஸ்ட்டு. பட் அதே மீறி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 1 வீக்கில் இல்லை 2 வீக்ஸில் 3 வீக்ஸில் இறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த சர்ஜரி வந்து ரொம்ப ரிஸ்க்கான சர்ஜரி. பட் அதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டயபெட்டிக்கை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம்.